நேர்களே மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் உயர்கல்வி மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். 100 நாட்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு துறை சார்ந்த படிப்புகள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். நம்ம அரங்கத்திற்கு திறமை வாய்ந்த கல்வியாளர்கள், ஆளுமைகள், துறை சார்ந்த பேராசிரியர்கள் நிறைய பேர் பல்வேறு படிப்புகள் குறித்து பேசிட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம்னு கேட்டிங்கன்னா, கடந்த 4 நாளைக்கு முன்னாடி பொறியியல் கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் வெளியாச்சு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நாளே தொடர்பான நிறைய விஷயங்கள் பேசணும். இருந்தாலும் நேர்கள் அது தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுங்க, எங்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறதுக்கு என்னங்க, இன்றைக்கும் நம்ம பொறியியல் தரவரிசை பட்டியல் கலந்தாய்வு வெளியானது தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். எத்தனை லட்சம் மாணவர்கள் பங்கேற்க இருக்காங்க? கிட்டத்தட்ட 2,41,000 மாணவர்கள் முழுமையாக கட்டணம் செலுத்தி விண்ணப்பிச்சிருக்காங்க. இதில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு யாருக்கெல்லாம் இருக்குது, குறிப்பாக இந்த கலந்தாய்வு அப்படிங்கிறது எத்தனை கட்டமாக நடக்க போகுது, எவ்வளவு மதிப்பெண்கள் ஒவ்வொரு கலந்தாய்வும் அந்த குறிப்பிட்ட கலந்தாய்வில் பங்கேற்பாங்க, எத்தனை அந்த கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதற்காக இன்று நமது அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக கல்வியாளர் திரு சோமசுந்தரம் அவர்கள் வகிர்ந்திருக்காங்க. அவங்கள வரவேற்க முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். நேர்களாகிய நீங்கள் நிறைய பேர் வரீங்க, திரையில் தெரியக்கூடிய தொலைபேசியின் மூலமாகவும் அதே இடத்துல ஒரு QR கோட் கொடுத்துருக்கோம், அதை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாக கேள்வி கேட்கலாம். இணைப்பில் வரும்போது ஒரு சின்ன வேண்டுகோள் தான், தொலைக்காட்சியோட சத்தத்தை குறைச்சி வச்சுருங்க. நீங்கள் ஃபோனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பேசுங்க. நிறைய நேர்கள் வரனால அவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கும் சந்தேகங்கள் இருக்குது. வாங்க நம்ம விருந்தினரை வரட்டு விட்டு இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நலம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். நல்லா சார். சார், இப்போ நிறைய மாணவர்களுக்கு என்ன சந்தேகம்னா, இந்த ஆன்லைன் மூலமாக கலந்தாய்வு நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கல்வியாளர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இல்லை, எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதே நேரத்தில் அந்த கல்லூரியும் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி இப்போ வெளியான கட் ஆஃப் குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். முதல்ல அதாவது ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் கட் ஆஃப் எல்லாமே வெளியாகிடுது. இப்போ நிறைய மாணவர்களுக்கு சந்தேகம், எப்படி ஆன்லைன் கவுன்சிலிங் அப்ரோச் பண்ணணும், நமக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதுன்னு. முதல்ல மாணவ சிறுவர்களுக்கு அந்த தாழ்மையான வேண்டுகோள், கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல கல்லூரி உறுதியாக கிடைக்கும். விடியும்னு விண்டை நம்பு, முடியும்னு உன்னை நம்பு, எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். அதாவது சார், இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் மொத்தம் 3 ரவுண்டாக பண்ணுறாங்க, 3 சுற்றுகளாக பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தவரை 179 to 200. அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 200க்கு 200 எடுத்த மாணவர்கள் 145 பேர். 200 அவுட் 200 கட் ஆஃப் சொல்கிறது. அங்கே ஒரு சப்ஜெக்டில் மட்டும் வாங்கலை, மேக்ஸில் மட்டும் வாங்கலை, ஃபிசிக்ஸில் மட்டும் வாங்கலை, கெமிஸ்ட்ரியில் மட்டும் வாங்கலை, 3 சப்ஜெக்ட்லேயும் 200 அவுட் ஆஃப் 200 வாங்கியிருக்காங்க. இங்கே லாஸ்ட் இயர் இங்கே 2024 வெறும் 65 பேர் தான். இந்த வருஷம் 145. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்ரி இயர் நம்ம பார்க்கும்பொழுது 3 ரவுண்டாக பண்ணுறாங்க. அண்ணா பல்கலைக்கழகம் 3 ரவுண்ட்ஸில் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம சொல்லியிருந்தோம் 179 to 200, அது 200லேருந்து கீழே 179 வரைய. இதில் இந்த கலந்தாய்வில் மொத்தம் 39,145 மாணவர்கள், 39,145 ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஓசின்னு பார்த்தீங்கன்னா 2,063 ஓசி, பிசி 21,158, அதே போல் எம்பிசி எஸ்சி எஸ்டிங்கிறது. இது ரவுண்ட் 1ங்கிறது ரொம்ப மாணவர்கள் மிக குறைவு. ஏன்னா 2.5 லட்சம் சீட் இருக்குது, இங்கே வெறும் 39,000, கிட்டத்தட்ட 40,000 பேர் தான் ஃபஸ்ட் ரவுண்டில். செகண்ட் ரவுண்டில் பாருங்கள் சார். பேசலாம் சார். செகண்ட் ரவுண்டில் நேர் வந்துட்டாங்க சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஈரோட்டிலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? தொலைக்காட்சி சத்தத்தை குறைச்சிருங்க. சவுண்ட் இல்லைங்க, கம்மி. பேசலாம். பேசுமா. கொடுங்கம்மா, கொடுங்க. சொல்லுங்கப்பா, உங்கள் பேர் சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகம் என்னவோ அதை கேட்கலாம். கோகுல் சார். சொல்லுங்க கோகுல். ரேங்க் ஜெனரல் ரேங்க் 39,659 சார். ஓகே. கம்யூனிட்டி ரேங்க் 21,144. ஓகே. எனக்கு மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி பிஎஸ்சி அந்த மாதிரி பெரிய காலேஜ் கிடைக்கும். கட் ஆஃப் எவ்வளவு சார் கோகுல் சார்? 178.5. 178.5. கம்யூனிட்டி என்ன தெரிஞ்சுக்கலாமா? பிசி சார். பிசி. ஓகே. இந்த மாதிரி பிஎஸ்சி மாதிரி பெரிய காலேஜில் மெக்கட்ரானிக்ஸ். ஓகே, நல்லது கோகுல். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான சந்தேகத்துக்கு சார் பதில் சொல்லுவாங்க. சார், முதல்ல 178.5ங்கிறது நல்ல கட் ஆஃப், முதல்ல வாழ்த்துக்கள், அந்த மாற்றுக்கிறது இல்லை. பட் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சியை சொல்லியிருக்கோம், 179லேருந்து 200
நீங்கள் அது கீழே வரீங்க 178.5. செகண்ட் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு அழைப்பு வரும். பட் நீங்கள் கேட்ட கல்லூரி பிஎஸ்ஜி, அது ஒரு கோவை. பொதுவாக ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் அது சீட்ஸ் ஃபில் ஆகிடும். இருந்தாலும் நிறைய டாப் காலேஜஸ் இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கும். மெகட்ரானிக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. மெகட்ரானிக்ஸுங்கிறது மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ், நல்ல ஒரு கோர்ஸு. நீங்கள் நல்ல சிஜிபியில் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அதாவது சார் இப்போ இந்த செகண்ட் ரவுண்டில் பொறுத்தவரை 178.9லேருந்து நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு வந்து 170 சொன்னோம். இந்த 178.9லேருந்து டிசனிங் ஆர்டர் போகுது 143 கட் ஆஃப். இதில் இந்த செகண்ட் ரவுண்டில் 98,565 மாணவர்கள் பங்கேற்கிறாங்க. நேரில் மாணவர்கள் வந்துடுறாங்க. ஆமாம், நேரில் 1 லேக் வந்துடுறாங்க. இந்த தேர்ட் ரவுண்டு தான் வெரி இம்பார்ட்டன்ட். பிலோ 143 அவங்க கட் ஆஃப் 95 கூட இருக்கலாம், 100 இருக்கலாம், 85 இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இதில் 1,02,589 மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 கவுன்சிலிங். ஸோ நம்ம கவுன்சிலிங்கை பொறுத்தவரை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய மாணவர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்னா, சார் எனக்கு மெகட்ரானிக்ஸ் வேணும், ஒரு நல்ல சொன்னார், நல்ல கோர்ஸ் தான், மாற்றுக்கிறது இல்லை. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும், நல்ல கோர்ஸ் தான். முதல்ல நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்கள், அது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த காலேஜ் சூஸ் பண்ணுறதுல நிறைய மாணவர்கள் சின்ன தவறு பண்ணுறாங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு கோடுன்னு ஒன்று இருக்கும். அந்த கோடு நம்பர் நோட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகே சார், இந்த காலேஜை எப்படி சூஸ் பண்ணுறதுனே நம்ம ஒரு கேள்வியின் மூலமாக பேசலாம், விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு நேரம் வந்துட்டாங்க சார். நேரு வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம். வணக்கம், அவங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? எந்த ஊர்? கடலூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா. என் சன்னை கேட்க சார். சொல்லுங்கம்மா. என் பையன் ஜென்ரல் ரேங்க்ல 42,900. ஓ ஓகேம்மா. ஜென்ரல் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 22,500. பிசி கேட்டகரியில வரும். கட் ஆஃப்மா 177.5 சார். ஓகேம்மா ஓகேம்மா. அவர் என்ன எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு? ஏஐடிஎஸ், சிஎஸ்சி, அது மாதிரி ஐடி, சிஎஸ்சி சம்பந்தம் ரிலேட்டட் சம்பந்தமான கோர்ஸ் கிடைக்குங்களா சென்னை ஜோன்ல செகண்ட் ரவுண்ட்லன்ட்டு? சென்னை ஜோனில் செகண்ட் ரவுண்டில் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு செகண்ட் ரவுண்டுன்னு சொல்லி. இது தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருமா, உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஏடிஎஸ் கேட்குறாங்க. ரைட்டு, அவங்க அழகாக தெளிவாக சொல்கிறாங்க, செகண்ட் ரவுண்டுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு, உண்மை அவங்க சொல்ல கரெக்டு தான், அதை மாற்றுக்கிறது இல்லை. பட் நல்ல காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும், நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குது, ஐடி இருக்குது. தாராளமாக நிறைய கல்லூரிகளில் இன்றைக்கி அப்ளை பண்ண எல்லாருக்குமே இன்ஜினியரிங் கிடைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அதை தான் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தையும் சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய கோர்ஸு அப்ளை பண்ண சொல்லுங்கள், நல்ல காலேஜை பாருங்கள். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த மாணவன் கண்டிப்பாக நல்ல காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஐடியோ உறுதியாக எடுக்க வாய்ப்பு உண்டு. வாழ்த்துக்கள். நல்ல சார், அடுத்த நேரம் போயிடலாம் சார். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் என் பேர் பிரியதர்ஷினி சார். சொல்லுங்கள் பிரியதர்ஷினி, உங்களுடைய சந்தேகம் என்ன, எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சார். நல்லது, உங்களுடைய சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். சார் என்னோட கட் ஆஃப் வந்து 181. நான் ரவுண்டு 1ல வரேன் சார். ஓகே. எனக்கு வந்து சென்னை ஜோன்ல ஒரு நல்ல காலேஜ், என்ன காலேஜ் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, உங்களுக்கு நீங்கள் எதுவும் கோர்ஸ் எடுக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் என்ன கோர்ஸ்னு சாய்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? சிஎஸ்சி இல்லை ஏஐடிஎஸ் சார். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருமா, உங்களுக்கான சந்தேகத்தை சார் சொல்லுவாங்க. முதல்ல நல்ல கட் ஆஃப், முதல்ல வாழ்த்துக்கள். 181. இந்த ஃபஸ்ட் கவுன்சிலிங்கிறது 179 to 200. கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ, சைபர் செக்யூரிட்டியோ, ஐடியோ, ஏடிஎஸோ உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். நீங்கள் கவலையே பண்ண வேண்டாம். பட் சாய்ஸ் ஃபில்லிங்கில் காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். நிறைய கோர்ஸ் அப்ளை பண்ணுங்கள். வெறும் 10 கோர்ஸ் கிடையாது, 100க்கும் மேற்பட்ட கோர்ஸஸை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் நிறைய பேர் அப்ளை பண்ணாதனால தான் அது செகண்ட் ரவுண்டுக்கு போகுது. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஓகே சார், நேரம் போயிடலாம் சார். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேர இணைப்பில் வந்துட்டீங்க, தொலைக்காட்சியோட சத்தத்தை குறைச்சிட்டு பேச முடியுமா? ஹலோ சார். சொல்லுங்கள் சார். சார் டிவியோட வால்யூமை கம்மி பண்ணிருங்க சார், முடிஞ்சால் மீட்லேயே வச்சிடலாம் சார். நிறைய நேரம் இருக்காங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். சரிங்க சார், வால்யூம் கொட்டியாச்சு சார். சொல்லுங்கள் சார். மயில்வான் சார். சொல்லுங்கள் சார், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
585 டோட்டல் மார்க்கு. சரிங்க சார், கட் ஆஃப் தெரிஞ்சுக்கலாமா? கட் ஆஃப் வந்து 196 எம்பிசி. 196 சார்? ஆமாம் சார். வாவ், 196. சூப்பர். ஆமாம் சார். சார் நல்லது சார். என்ன சார் உங்களுக்கு என்ன சந்தேகம் சார்? கம்ப்யூட்டர் சயின்ஸு கிடைக்குமா? ஆ நான் அண்ணா யூனிவர்சிட்டியில். ஓகே சார். வேற என்ன சார், எப்படி சார், எது சேர்க்கலாம், எது படிக்கலாம்? ஓகே சார். எதை உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் விருப்பம், ஆனால் வேற என்ன படிச்சா ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு கேட்குறீங்க, எதிர்காலம் நல்லா இருக்கும்னு ஆமாம் கேட்குறீங்க. சார். ஆமாம் சார். ஓகே சார். இணைப்பில் வந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில சார் சொல்லுவாங்க சார். சார் முதல்ல 196 வாங்கியிருக்காரு. முதல்ல வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவர் அச்சீவ் பண்ணுவார். குறைவாக எடுத்தாலும் அச்சீவ் பண்ணுவாங்க. நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்குமா? கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தேர்ட் இயர் உறுதியாக உள்ளே போயிடுவார். கவலையே பட வேண்டாம். கம்ப்யூட்டர் சயின்ஸோ, அதனுடைய ரிலேட்டட் கோர்ஸ் ஐடியோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ, சைபர் செக்யூரிட்டியோ, ஏடிஎஸோ உறுதியாக கிடைக்கும். நிறைய சீட்ஸ் இருக்குது. நிறைய பேர் 200 out of 200 எடுத்தவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீட்டை பேஸ் பண்ணி மெடிசன் போவாங்க. ஸோ தாராளமாக அவர் கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஓகே சார். நிறைய நேயர்கள் வர்றாங்க. நம்ம ஒரு ரெண்டு மூணு பேர்ட்ட ஒன்றா கொஸ்டின் வாங்கிட்டு அப்புறம் பதில் போயிடலாம் நினைக்கிறேன் சார். முதல் நேயர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் திருப்பூருங்க. சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? குணசேகரன். குணசேகரன். சொல்லுங்கள் குணசேகரன், என்ன சந்தேகம்? நம்ம பையன் வந்துங்க இப்போ 197 சார் கட் ஆஃப். 197. ஓகே சார், சூப்பர் சார். பையனுக்கு வந்து மெட்ராஸில் தான் ட்ரை பண்ணுறானுங்க சார். ஓகேங்க சார். ஏஐடிஐ எடுக்கலான்னு கேட்டிருக்கானுங்க. மெட்ராஸ் சைடு நல்ல காலேஜாக எதுங்க சார் சூஸ் பண்ணலாம், இல்லை கிடைக்குமா? மெட்ராஸ் சைடு கவர்மெண்ட் காலேஜ் அந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ் கிடைக்குமான்னு என்ன கம்யூனிட்டி, என்ன வகுப்புன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? எம்பிசிங்க சார். ஓகே சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுடைய சந்தேகம் தெரிஞ்சு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில சார் நிச்சயமா சொல்லுவாங்க. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பில் வந்துட்டீங்க சார், பேசலாம் சார். டிவியை பார்க்காம பேச முடியுமா? இணைப்பில் வந்துட்டீங்க சார். சார் என் பேர் வந்து, என் பையன் பேர் வந்து மதன் சார். நான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பேசுகிறோம். ஓகே சார். நாங்கள் வந்து பிசி கேண்டிடேட் சார். சரிங்க சார். பையன் வந்து 190 கட் ஆஃப் எடுத்திருக்கான் சார். 190. ஆமாம் சார். சரிங்க சார். இப்போ வந்து நாங்கள் ஒரு காலேஜில் எத்தனை கோர்ஸ் வைக்கலாம் சார்? நாங்கள் இப்போ வந்து ஏஐடிஎஸ் வேணும்னா அந்த ஏஐடிஎஸ்ல 190க்கு ஒரு காலேஜ் வைக்கிறேன்னா எனக்கு அந்த காலேஜில் கிடைக்குமா சார்? ஓகே சார். வேற எத்தனை காலேஜ் நான் சாய்ஸ் ஃபீலிங் வைக்கலாம் சார்? ஓகே சார். அவ்வளோதான் சந்தேகமா, வேற எதுவும் இருக்கா சார்? இல்லை, வேற எதுவும் இல்லை சார். ஓகே சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில சார் சொல்லுவாங்க சார். இன்னொரு நேர்க்காங்க, அவங்ககிட்ட நம்ம அந்த கேள்வியை வாங்கிக்கலாம் சார். நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? பேசலாம். நேர் இணைப்பில் வந்துட்டீங்க. ஓகே சார், கால் கட் ஆயிடுச்சு. நம்ம இருக்கிற நேருக்கு பதில் சொல்லிடலாம் சார். முதல் நேர் வந்து ரொம்ப அழகாக நல்ல கட் ஆஃப் 197 எம்பிசி கேட்டகரி. அவருக்கு ஏஐடிஎஸ் கிடைக்குமா கேட்குறாரு சார். கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏஐடிஎஸோ, கம்ப்யூட்டரோ, ஐடியோ, சைபர் செக்யூரிட்டியோ. அவர் கேட்டார் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னாரு. சென்னையில் கிடைக்குமான்னாரு. அண்ணா பல்கலைக்கழகத்திலேயோ, சிஜி கேம்பஸ்லேயோ, எம்ஐடிலேயோ உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இங்கே சாய்ஸ் பண்ணிக்கல. தயவுசெய்து நிறைய கோர்ஸும் அப்ளை பண்ணுங்கள். பட் கம்ப்யூட்டருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சார். அடுத்த நேர் வந்து மதன் செங்கல்பட்டுலேருந்து. அவங்க பையன் வந்து 190 எடுத்திருக்காராம். ஏஐடிஎஸ் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. அதே சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு காலேஜில் எத்தனை கோர்ஸ் போடலாம், எத்தனை சாய்ஸ் ஃபில்லிங்கில் எத்தனை காலேஜ் சூஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 190 அது நல்லா அருமையான கட் ஆஃப். ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு கிடைச்சிடும். நான் அவன் 200லேருந்து ஒரு எப்படி கிட்ட வருது, 179 வரை வருது. வெறும் 190 வாங்கியிருக்காரு. பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்தவரை எத்தனை காலேஜ் சூஸ் பண்ணலாம். அதாவது சார் லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் 1% கட் ஆஃப் ஏறுது. இந்த லாஸ்ட் இயர் 189க்கு எந்த காலேஜ் கிடைச்சதோ இந்த வருஷம் 190க்கு அந்த காலேஜ் கிடைக்கும். இதே உங்களுக்கு குறைய நம்ம 2-3% மாறுது. ஸோ கண்டிப்பாக அவர் கிடைக்கும். தாராளமாக அவர் எடுத்து படிக்கலாம். அவர் நல்ல கட் ஆஃப் வாங்கியிருக்காரு. அவர் நிறைய காலேஜ் சூஸ் பண்ணோம். நம்பர் 1 நான் சாய்ஸில் நிறைய கோர்ஸை சூஸ் பண்ணலாம். 100க்கும் மேற்பட்ட கோர்ஸஸை அவர் சூஸ் பண்ணதுக்கு ரைட்ஸ் இருக்குது சார். காலேஜும் அதிகமாக சூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக சூஸ் பண்ணலாம். லாஸ்ட் இயர் 2024 189க்கு சென்னையில் உள்ள டாப் காலேஜஸ் என்னென்ன கிடைக்குதோ எனக்கு தெரிஞ்சு அவர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் கிடைச்சிடும்.
கன்ஃபார்மாக கிடைச்சிரும். நல்ல நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. நல்ல 190 கன்ஃபார்மாக கிடைச்சிரும். ஈவன் லாஸ்ட் இயர் எம்ஐடியில் சில ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்லாம் கிடைக்குது. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அவர் உறுதியாக போகிறார். சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக அவர் யூஸ் பண்ணணும். நிறைய கோர்ஸ் கொடுக்கணும். கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கோர்ஸுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கூட கல்லூரி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்கே தான் பிளேஸ்மெண்ட் இருக்குது சார். ஓகே, அங்கே தான் ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே சார். அடுத்த நேரம் போயிடலாம் சார். அடுத்த நேரம் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? பேசலாம். நேர இணைப்பில் வந்துட்டீங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. கரூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? கௌரிங்க. கௌரிம்மா, சொல்லுங்கம்மா. என்ன சந்தேகம்? சார், தம்பி வந்து 171 கட் ஆஃப் வாங்கிட்டா அப்படி. நல்லதும்மா. அதுக்கு வந்து என்ன காலேஜ், நல்ல காலேஜ் கிடைக்குங்களா? ஓகே, என்ன கம்யூனிட்டி தெரிஞ்சுக்கலாமா? என்ன வகுப்பு? பிசிங்க. பிசிம்மா. என்ன எடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க அவங்க? இசிங்க சார். இசிஇ 171 கட் ஆஃப் பிசியில் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. எந்த கல்லூரியில்? கரூர் அவங்க. ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. அடுத்த நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னை. பேர் சார்? சென்னையிலிருந்து பேசுகிறேன் சார், ராஜ்குமார். சொல்லுங்கள் சார். என்ன சந்தேகம் சார்? என் பொண்ணு வந்து அபிநயா. சரிங்க சார். 193 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. ஓகே. 7.5ல போகிறாங்க. ஓகே சார். ஓகே. இவங்களுக்கு வந்து சிஎஸ்சியில் எஸ்எஸ்என் சிஐடி காலேஜ் கிடைக்குமா சார்? ஓகே சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இணைப்பில் வந்த அமைக்கு நன்றி சார். இவங்க ரெண்டு நம்ம பதில் சொல்லிடலாம் சார். அதான் சார், முதல்ல 171 கட் ஆஃப். இந்த 171 பொறுத்தவரை செகண்ட் கவுன்சிலிங்களுக்கு வரும். இந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கிறது 179 to 200. அவங்க பிசின்னு சொன்னாங்க. இசிஇ நல்ல ஒரு கோர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங் நல்ல கோர்ஸு. நீங்கள் செகண்ட் கவுன்சிலிங் கிட்டத்தட்ட 98,565 ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்குள்ளே வராங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். ஏன்னா அவங்க தேர்ட் கவுன்சிலிங் போகலை, அவங்க போகிறது செகண்ட் கவுன்சிலிங். அது நல்ல கட்டாக தான் வச்சுருக்காங்க. 171 செகண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி வித்தின் 2 days அவங்களும் போயிடுவாங்க. ஸோ பயப்படவே வேண்டாம். இன்றைக்கி நிறைய கல்லூரி தரமாக தான் இருக்குது. நல்ல கோர்ஸாக சூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகே சார். அடுத்தவர் 193. வாவ், அமேசிங், நல்ல கட் ஆஃப். அது 7.5 அதில் அவருக்கு என்ன லக் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 தடவை ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஒன்று ஜென்ரலாக ஃபில் பண்ணலாம், ரெண்டாவது 7.5% இடஒதுக்கீடுபடியும் உள்ளே வராங்க. இந்த 7.5% சார் இந்த வருஷம் 47,372 மாணவர்கள் வராங்க. 47,372 மாணவர்கள், 7.5% இடஒதுக்கீடு. அது அரசு பள்ளி மாணவர்கள். கன்ஃபார்மாக அவருக்கு கேட்ட கல்வி கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே நல்ல ஸ்கோர் வச்சுருக்காங்க. கட் ஆஃபே சூப்பராக இருக்குது. அவங்க 7.5 இல்லாமல் கூட டாப் காலேஜ் போயிடலாம். பக்கத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டராக அரசு 7 இருக்கிறதுனால உறுதியாக அவங்க கேட்ட கல்லூரி கிடைக்கும். அவங்க விரும்பின கோர்ஸும் கிடைக்கும். நம்மளுக்கு 2 சைடு சப்போர்ட் இருக்குது. ஆனால் அவங்களும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் முக்கியத்துவம் கொடுக்கணும். தாராளம், கண்டிப்பாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டபுள் டக்கர் இன்ஜின் சொல்லுவாங்க. டபுள் டக்கர் இன்ஜின் மத்திய அரசு மாநில அரசு மாதிரி கண்டிப்பாக நல்ல கட்டாக வாங்கியிருக்காங்க. 7.5 வராங்க. கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங்கில் முதல்ல கல்லூரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கோர்ஸ் ஃபில் பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும் சார். ஆமாம் சார். நல்ல சார். அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார், என் பேர் செந்தில்குமார். சொல்லுங்கள் சார். செந்தில் சார். வளசவாக்கம் சென்னையிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் மீரா அவங்க 167 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. எவ்வளோ சார்? பிசிஎம் 167. 167. ஓகே சார். ஆமாம், பிசிஎம் கம்யூனிட்டி. ஓகே சார். இவங்களுக்கு கவர்மெண்ட் அண்ட் எய்டட் காலேஜஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் கிடைக்குமா? கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஓகே சார். என்ன கோர்ஸ்னு எதுவும் விருப்பம் இருக்கா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் சார். அந்த ஓகே சார். எந்த கோர்ஸ் இருந்தாலும் ஓகே, கம்ப்யூட்டர் ரிலேட்டட். ஓகே சார். ஓகே சார், புரிஞ்சது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. அடுத்த நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? கேட்குது சார். தொலைக்காட்சியோட சத்தத்தை குறைச்சிருங்க சார். சார் நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். என்னுடைய பேச்சு வந்து 182 சார். சூப்பர் சார். 182 பிசி சார். சரிங்க சார். சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். சிவில் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி இல்லாமல் கவர்மெண்ட் மற்ற 11 கவர்மெண்ட் காலேஜ் சீட்டுன்றதா சார் கேள்வி.
ஓகே சார், கிடைக்குமா? அண்ணா யூனிவர்சிட்டி இல்லாம அழப்பா இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை இன்ஜினியரிங் காலேஜ், அந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? அரசு கல்லூரி கிடைக்குமான்னு கேட்குறீங்க? அரசு பல்கலைக்கழகம். ஆமா சார். ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில சார் சொல்லுவாங்க சார். இவங்க 2 பேருக்கு பதில் சொல்லிட்டு நம்ம அடுத்து ஒரு நேர்க்கா அவன்கிட்ட பேசலாம் சார். சார் முதல்ல ஒரு நேர் சொல்லியிருந்தாரு 167 அவங்க பிசிஎம், பட் அவங்க செகண்ட் கவுன்சிலிங் தான் வருவாங்க. ஓகே சார். அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா கேட்டிருக்காங்க. இல்லை கண்டிப்பாக டாப் காலேஜஸ் செகண்ட் கவுன்சிலிங்கில் டாப் காலேஜஸில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 173 174 கூட கிடைச்சிது. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணாருன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டரோ ஐடியோ சைபர் செக்யூரிட்டியோ ஏடிஎஸோ உறுதியாக கிடைக்கும். ஏன்னா பிசிஎம் அதில் இருக்கிறாரு, கிடைக்கும். அது அவருக்கு வாழ்த்துக்கள். ஓகே. பட் படிக்கும்போது அவங்க வேல்யூ ஆடட் கோர்ஸ் எடுத்து படித்தாங்கன்னா அவங்க இந்த வாழ்க்கை இன்னும் சிறப்பாக வருவாங்க. அடுத்த நேர் சார். அடுத்தவங்க 182 கன்ஃபார்மாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். அரசு உறுப்பு கல்லூரிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது அரசு நடத்தக்கூடிய கல்லூரி கிடைக்கும். நான் அரசு அங்கீகாரம் மட்டும் சொல்லலை, அரசு கல்லூரியிலே உதவி கிடைக்கும். 182 வாங்கியிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா சிவில் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. தாராளமாக கேர்ள்ஸை பொறுத்தவரை ஏன்னா சிவில்னாலே சார் இன்ஜினியரிங்லேயே வந்த ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டே சிவில் தான். காயில் ஆயில் சாயில்னா மண் சிவில், காயில் ஆயில்னா மெக்கானிக்கல், காயில்னா EEE ECE. தாராளமாக உங்கள் சிவில் எடுக்கலாம். கண்டிப்பாக அதுக்கான வேலைவாய்ப்பு உறுதியாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார், அடுத்த நேரம் போயிடலாம் சார். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? பேசலாம் சார். டிவியோட சத்தத்தை குறைச்சி வச்சுருங்க சார், மியூட்டில் வச்சுருங்க சார். தயவு செய்து குறைச்சிருங்க சார். அடுத்தடுத்த நேரம் இருக்காங்க சார். சார் பேசலாம் சார். ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சார் வணக்கம். வணக்கம் சார், பேசலாம் சார். சார் கட் ஆஃப் வந்து 147 இருக்கு சார். ஓகே சார். லேடிஸ்க்கு வந்து மெக்கானிக்கல் சிவில் ஓகே கிடைக்குமா சார்? கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? என்ன கம்யூனிட்டி சார்? பிசி சார். பிசி 147 மெக்கானிக்கல் கேட்டிருக்கீங்க இல்லைனா சார்? சிவில் சார். ஓகே சார், உங்கள் பேர் சார்? பேர் வந்து அந்தோணிராஜ். எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? தூத்துக்குடி சார். தூத்துக்குடி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார், உங்களுக்கான பதில சார் சொல்லுவாங்க சார். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? இணைப்பில் வந்துட்டீங்க சார், பேசலாம். நேர இணைப்பில் வந்துட்டீங்க சார். தொலைக்காட்சியை பார்க்காம பேச முடியுமா சார்? இணைப்பில் வந்துட்டீங்க சார். சார் என் பையன் கட் ஆஃப் வந்து 175.5. ஓகேங்க சார். அவருக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் எந்த காலேஜ் நல்ல காலேஜ், என்ன குரூப் எடுத்தால் நல்லா இருக்கும் கேட்டு. இன்ஜினியரிங்ல? ஆமாம் சார். ஓகே சார், உங்கள் பேர் எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் முருகன், கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறோம். முருகன், கிருஷ்ணகிரி. ஆமாம் சார். ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இணைப்பை வந்ததுக்கு நன்றி சார். உங்களுக்கான சந்தேகத்துக்கு சார் ஒரு நாள் பதில் சொல்லுவாங்க சார். சரி. முதல்ல ஒருத்தர் பேசியிருந்தாரு, அவருடைய கட் ஆஃப் வந்து 147 பிசி. அதாவது செகண்ட் ரவுண்டுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த நிகழ்ச்சி சொல்லியிருக்கோம். 143 to 178.9 இவர் 147 எடுத்துக்காரு. ஸோ அவங்க மெக்கானிக்கல் கிடைக்குமா கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜில் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு தான், இல்லை உண்மை சொன்னால் கிடைக்காது. பட் நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் சிறப்பாக பண்ணுறாங்க, தாராளமாக எடுக்கலாம். இந்த NIRF ரேங்கிங்லாம் இருந்து பார்த்தாங்கன்னா, NBA இருந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜாயின் பண்ணலாம். நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் சார் ஃபீஸ் மிக குறைவாக வாங்கக்கூடிய கல்லூரி இருக்குது. எல்லா ப்ரைவேட் காலேஜையும் குறை சொல்ல முடியாது. எல்லாமே அண்ணா பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள் தான். கண்டிப்பாக அவருக்கு ஜாயின் பண்ணலாம். அவங்க மெக்கானிக்கல் எடுத்து சிறப்பாக படிக்கலாம். ஓகே சார். ரெண்டாவது கேட்டிருந்தாங்க முருகன், கிருஷ்ணகிரியில இருந்து. ஆமாம் சார். 177.5 இல்லை 175.5 நினைக்கிறேன். ஆமாம் 175.5. பட் அவங்களும் செகண்ட் கவுன்சிலிங் தான் வராங்க. பட் அவர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் கல்லூரி கிடைக்குமான்னு கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. அது கவர்மெண்ட் கல்லூரினா நிறைய தமிழக அரசு நடத்தக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் 15க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. கண்டிப்பாக அவர் கிடைக்கும். லாஸ்ட் இயர் 180 176 வந்திருக்கு. அவர் இந்த குறிப்பிட்ட கோர்ஸ் இருக்காம சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய கோர்ஸ் கொடுத்தாங்கன்னா அவரே கேட்குறாரு சார், என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க சார். அதாவது பொதுவாக நான் அந்த மாணவர்கள்ட்ட என்ன சொல்கிறது அப்படின்னா, என்றைக்குமே நேரவோ போகாதீங்க. ஒரு பிராண்டட் கோர்ஸ் எடுங்க. மெக்கானிக் எடுக்கலாம், EEE எடுக்கலாம். இங்கே தாராளமாக உங்களுக்கு ஆர்வம் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், மைனிங் அந்த மாதிரி நேரோ போனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மெயினாக கேட் எக்ஸாம் எந்த சப்ஜெக்ட் இருக்குதோ அதுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நான் BE முடிச்சுட்டு கேட் எக்ஸாம் எழுதி MTech IITயில் பண்ணலாம்.
இல்லை கவர்மெண்ட் செக்டாருக்குள்ளே போயிடலாம். சில சப்ஜெக்ட்டுக்கு கேட் எக்ஸாம் கிடையாது பிஇயில். ஸோ இவங்க என்ன செய்வாங்க, பிஇயில் எடுத்துருவாங்க. செகண்ட் இயரில் சார் நான் வந்து ஐஐடி போகணும், நான் வந்து கவர்மெண்ட் செக்டார் போகணும், என்னால் போக முடியாதுன்னு திணறுவாங்க. அதனால் மாணவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், கேட் எக்ஸாம் உள்ள சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள். ஓகே சார், அடுத்த நேரம் போயிடலாம் சார். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேரம் இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்ன, உங்கள் பேர் ஃபஸ்ட்டு? சார் நாங்கள் மாலா பேசுகிறோம், சிதம்பரத்தில் இருந்து சார். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்ன கேட்கலாமா? பாப்பா வந்து 171 கட் ஆஃப் சார். அவங்க வந்து ட்ரிபிள்இ சேரணும்னு விருப்பப்படுறாங்க. சரிங்கம்மா. அதோட யூஸ் எப்படிங்க சார்? என்ன கம்யூனிட்டி தெரிஞ்சுக்கலாமா? பிசிங்க சார். பிசிமா, ஓகே. அது வேல்யூ, ட்ரிபிள்இயோட வேல்யூ. சரிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான சந்தேகத்துக்கு சார் பதில் சொல்லுவாங்க. அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கள் சார், பேசலாம். வணக்கம், நான் தவசி பேசுகிறேன். வணக்கம் சார், பேசுங்க, சொல்லுங்கள் சார். சார், எங்கள் பாப்பா வந்து 188 கட் ஆஃப் சார். ஓகே சார். பிஹெச்டி இதில் பிஹெச்டியில் கிடைக்குமா சார்? திரும்ப கேட்கலாமா சார்? பிஹெச்டியில் சார், கோயம்புத்தூர் பிஹெச்டியில் ரெண்டு காலேஜ், அந்த 2 காலேஜ் இருக்கு சார். 2 எதுனாலும் ஓகே எங்களுக்கு வந்து ஈசி இல்ல ட்ரிபிள்இ இந்த மாதிரி கிடைக்குமா சார்? ஓகே சார். கட் ஆஃப் டிசி சார். ஓகே சார், டிசி கம்யூனிட்டி. ஓகே சார், புரிஞ்சது. இணைப்பில் வந்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கான பதிலாக சார் சொல்லுவாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் சார். முதல்ல அவங்க 171 சொல்லிக்கிறாங்க. 171 பொறுத்தவரை அது செகண்ட் கவுன்சிலிங் தான். நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சி சொல்லிட்டு இருக்கோம். 143 to 178.9 வந்து செகண்ட் கவுன்சிலிங். அவங்க ட்ரிபிள்இ எடுத்தால் வேல்யூ உண்டா? தாராளமாக எடுக்கலாங்க. ட்ரிபிள்இங்கிறது ஒரு சேலஞ்சிங் சப்ஜெக்ட். படிக்கும் பொழுதே நிகழ்ச்சியை சொல்லிட்டு இருக்கோம், கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் ட்ரிபிள்இ முடித்த நிறைய மாணவர்கள் ஐஐடியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ட்ரிபிள்இ முடித்த நிறைய மாணவர்கள் கவர்மெண்ட் செக்டாரில் அவங்களுக்கு உறுதியாக ஜாப் கிடைக்கும் த்ரூ கேட். ஸோ கேட் சிலபஸும் ட்ரிபிள்இயும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். ஃபஸ்ட் இயர்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. நல்ல கோர்ஸு. ரெண்டாவது ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க 188. அவங்க ஈஸியாக கேட்டிருந்தாங்க. தாராளமாக எடுக்கலாம். பட் கவர்மெண்ட் கல்லூரியில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அது அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிடைக்க வாய்ப்பு இல்லை, எம்ஐடியில் கிடைக்க வாய்ப்பு இல்லை. பட் கவர்மெண்ட் கல்லூரிகள் கண்டிப்பாக, அரசு உறுப்பு கல்லூரியில் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நிறைய கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்து. நல்ல சார். ஒரு நேரம் வந்து வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வி பாலமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகளுக்காக கட் ஆஃப் 167 167 பிசி கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. ஐ வாண்ட் டு நவ் த பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் ட்ரிச்சி. அதாவது 167 இதுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்க வாய்ப்பு இல்லை. பட் நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் திருச்சியில் சிறப்பாக செயல்படுறாங்க. பிளேஸ்மெண்ட் அழகாக கொடுக்குறாங்க. அதாவது முதல்ல அந்த கல்லூரியை சூஸ் பண்ணும்பொழுது நம்ம மாணவர்கள் சொல்ல வேண்டியது, தயவுசெய்து அட்வர்டைஸ்மெண்ட் கண்டு ஏமாறாதீங்க. நீங்கள் காலேஜ் போய் நேரில் போய் பாருங்கள், அந்த மாணவர்கள்ட்ட பேசுங்க, இந்த ப்ரோசஸ்ட்டை போய் பேசாதீங்க. இப்போ எங்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா எங்கள் காலேஜ் பெஸ்ட் தான் சொல்லுவோம். எங்கள் பிரின்சிபல் கேட்டிங்கன்னா சூப்பர் அப்படிம்பாங்க. படிக்கிற பையன் உண்மையாக சொல்லுவான். பிளேஸ்மெண்ட் இருக்கா இல்லையா, குவாலிஃபைடு ப்ரோசஸ் இருக்கிறாங்க இல்லையா சொல்கிறது மாணவர்கள் மட்டும்தான். என்ஐஆர் ரேங்கிங் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள், என்பிஏ ரேங்கிங் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள், நாக் அக்ரிடேஷன் இருக்குதான் பார்க்க சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்தாங்கன்னா தாராளமாக அந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம். நீங்கள் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தா மட்டும்தான் வாழ்க்கையும் இல்லை, ஒத்துக்க மாட்டேன். அந்த ரேங்கிங் எப்படி சார் அவங்க தெரிஞ்சுக்கிறது, பெற்றோர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அருமையாக கிடைக்கும் சார். அதாவது சார் என்ஐஆர்எஃப் தான் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது. இதை நிர்ணயிக்கிறது வந்து மத்திய அரசுடைய கல்வி வாரியம். பல பேராமீட்டரில் கொடுக்குறாங்க என்ஐஆர்எஃப்ங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி நம்பர் 1 வந்திருக்கு என்ஐஆர்எஃப்ல. ப்ரைவேட்னு சொல்லப்போனால் விஐடி வந்திருக்கு, அமிர்தா காலேஜ் அதுவும் வந்திருக்கு, திருச்சி என்ஐடி அதுவும் வந்திருக்கு. என்ஐஆர்எஃப்ல என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த காலேஜில் முடிக்கிறோட கிராஜுவேட்ஸுடைய அவுட்கம் பார்க்குறாங்க. அது நல்ல மார்க்கில் முடிக்கிறாங்களா, எத்தனை பேர் ஃபஸ்ட் கிளாஸ், எத்தனை பேர் செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் பார்க்கும்போது அவுட்கம் பார்க்குறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறாங்க, பிளேஸ்மெண்ட் பார்க்குறாங்க, குவாலிஃபைட் ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க பார்க்குறாங்க. இதை பார்த்து தான் என்ஐஆர்எஃப் கொடுக்குறாங்க. ஆனால் என்பிஏ அப்படி இல்லை. என்பிஏ வந்து ஒன்லி இன்ஜினியரிங், ஒன்லி ஃபார்மசி மட்டும்தான். என்ஐஆர்எஃப்ங்கிறது எல்லா பேராமீட்டரும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்து தாராளமாக அந்த கல்லூரி சூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக வச்சு பண்ணுவாங்க. ஓகே, நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கேள்வி என்னவோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சிடலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர், ஊர் பேர் தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் யோகேஸ்வரி ஈரோடுலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா.
சார் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது பசங்க அவங்களுக்கு வந்து இசிஇ ட்ரிபிள்இ அந்த தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வேணுங்கிறாங்க. சரிங்கம்மா. அவங்களோட கட் ஆஃப் வந்து 194ங்க. அப்போ நம்ம இசிஇல வந்து டாப் காலேஜஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே காலேஜஸ்க்கு வந்து ட்ரிபிள்இ கோர்சஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ்லயே செல்ஃப் சப்போர்ட் ஸ்கீம் அந்த மாதிரி வச்சுட்டு வந்து அந்த மாதிரி ஆர்டர்லாம் அரேஞ்ச் பண்ணா ஓகேவாங்க சார்? புரிஞ்சம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்களுக்கான பதில சார் சொல்லுவாங்க. அடுத்த நேரம் வணக்கம். உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? பேசலாம். தொலைக்காட்சியோட சத்தத்தை குறைச்சிருங்கம்மா. அடுத்த நேருக்கு போகணும். பேசலாம் சார். ஹலோ. சொல்லுங்கம்மா. என்ன சந்தேகமா? உடனே கேட்க கொஞ்சம் சுருக்கமா கேட்க முடியுமா? அடுத்த நேரம் இருக்காங்க. எஸ் சார். சொல்லுங்கம்மா. சார் எங்க பாப்பா வந்து இப்போ எஸ்சிலேயே 7.5ல வந்து 65 எடுத்திருக்காங்க. எவ்வளவுமா கட் ஆஃப்? எவ்வளவு சொன்னீங்க? 65. 65 கட் ஆஃபா? ஆமா சார். 65. 75ல எலக்ட்ரிக் கம்யூனிகேஷன்ல கவர்மெண்ட் ஸ்கூல் கம்யூனிட்டி ரேங்க்ல 65. இல்ல கட் ஆஃப் எவ்வளவு தெரிஞ்சுக்கலாமா? கட் ஆஃப் வந்து 119 சார். 119. 119 119? இல்ல 190. சாரி 190. ஓகேம்மா. ஓகே. அடுத்து என்ன சந்தேகமா? அவங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி இருக்குல்ல, ஸோ அங்க இன்ஜினியரிங்ல என்ன டிகிரி எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல என்னென்ன டிகிரி செலக்ட் பண்ணலாம், எந்தெந்த காலேஜ் செலக்ட் பண்ணலாம். ஸோ அவங்கள வந்து சென்னை கவர்மெண்ட் காலேஜில் தான் சேர்க்கணும். ஸோ அதை கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்கணும். ஓகேம்மா. உங்களுக்கு கம்யூனிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ்சிமா. ஓகேம்மா. இணைப்பில் வந்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கான பதிலாக சார் சொல்லுவாங்க. அவங்க அந்த 7.5லே கிட்ட 55 வராங்கன்னு சொன்னாங்க சார். சார் முதல்ல அந்த 194 அவன் ஈரோடு. ஆமாம், அவர் இசிஇ இல்லை ட்ரிபிள்இ எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுன்னு கேட்டார் சார். 194 பொறுத்தவரை கண்டிப்பாக உறுதியாக அண்ணா யூனிவர்சிட்டியோ இல்லை எம்ஐடிலேயோ சிஇஜிலேயோ கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். லாஸ்ட் இயர் 193 வாங்கினவங்க இந்த வருஷம் 194 ஒரு கட் ஆஃப் ஏறி இருக்குது. அதாவது லாஸ்ட் இயர் 194 கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் 6569, அது 2024. இந்த வருஷம் 194 வந்து 11,060. ஸோ 1% ஏறி இருக்குது. கண்டிப்பாக அவங்க ட்ரிபிள்இ இசிஇ அவருக்கு எந்த கோர்ஸ் ஆர்டர் இருக்கோ அதன்படி ஃபில் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்ல ஏதோ முக்கியமான ஒரு அதான் கேட்குறாங்க. அவங்க ட்ரிபிள்இ கேட்குறாங்க. அவங்களுக்கு எந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டு ஆர்வம் பார்க்கணும். இல்லை அவங்க ட்ரிபிள்இ போடலாம், அடுத்து இசிஐ போடலாம். அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அடுத்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொண்டு வரலாம். ஸோ அதை ஒரு காலேஜ் சூஸ் பண்ணும்பொழுது குறைந்தபட்சம் 10 கோர்ஸ் அவங்க கொடுக்கணும். கல்லூரிக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். இப்போ எம்ஐடி போகிறாங்க, அதில் ஒரு 10 கோர்ஸ் சூஸ் பண்ணணும். அதே போல் எஸ்எஸ்என், அதே போல் நிறைய கல்லூரிகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கட் ஆஃபுக்கு உறுதியாக கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்குது. ரெண்டாவது சார், இதில் ரெண்டாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது 190. அவங்க 7.5% ரிசர்வேஷன் வராங்க சார். 7.5% இடஒதுக்கீடுல 47,372 மாணவர்கள் எலிஜிபிள். அதில் இவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கேட்டகரி ஒன்று இருக்குது, எஸ்சி கேட்டகரி ஒன்று இருக்குது. ரெண்டாவது 7.5 இருக்கிறாங்க. நல்ல கட் ஆஃப் இருக்குது. இவங்க முதன்மையாக இருக்காங்க. நீங்கள் முதன்மையாக இருக்கீங்க. உங்களை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் 2 டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங் மட்டும் கிடையாது. 7.5ங்கிறது தனியாக 1 more டைம் நீங்கள் பண்ணணும். நல்லா புரிஞ்சுடுங்க. ஜென்ரலாக எல்லாரும் பண்ணுறது காமனாக ஒரே ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் தான். 7.5% இடஒதுக்கீட்டில் வர்றவங்க 2 தடவை சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக சென்னையில் உள்ள லீடிங் காலேஜஸில் உறுதியாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஓகே சார். வாட்ஸ்அப் கொஸ்டின் ஒரு 4-5 இருக்குது, அதை மொத்தமாக பார்த்துக்கலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து குட் ஈவினிங் சார், திஸ் இஸ் நேஹா ஃப்ரம் சென்னை. ஜென்ரல் ரேங்க்கு 4462, கம்யூனிட்டி ரேங்க் வந்து 1348, எம்பிசியில் வராங்க. அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. வித் கட் ஆஃப் வந்து 195.5. விச் இன்ஜினியரிங் கோர்ஸ் இஸ் பெட்டர் டு சூஸ் இன் சென்னை, இசிஇ, கெமிக்கல் ஆர் பயோமெடிக்கல்னு கேட்டிருக்காங்க சார். சார் கண்டிப்பாக என்ன பொறுத்தவரை எல்லா கோர்ஸும் ஈக்குவல் வேல்யூ தான். கெமிக்கல் இன்ஜினியரிங் கன்ஃபார்ம் ஜாப் கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். ஆக பயோமெடிக்கல் கிடைக்காதா, ட்ரிபிள்இ கிடைக்காதுன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங். சார் இப்போ ஐடி ஃபீல்டில் யார் போகிறாங்கன்னா ஒரு காலத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மட்டும் தான் போனாங்க. இன்றைக்கி மெக்கானிக்கல் படித்தவங்களும் வேல்யூ ஆட் கோர்ஸ் படிக்கிறாங்க. C++, ஜாவா, பைத்தான், குவாண்டம் கம்ப்யூட்டர் படித்து அவங்களும் ஐடிக்கு போகிறாங்க. என்ன பொறுத்தவரை எல்லா கோர்ஸும் ஈக்குவல் வேல்யூ தான். நீங்கள் கேட்ட 3 கோர்ஸுமே டாப் கோர்சஸ். அவர்களுக்கு இது நம்ம நல்ல பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க, உறுதியாக அவங்களுக்கு கிடைக்கும்.
பட் படிக்கும் பொழுது இந்த வேல்யூ ஆடட் கோர்ஸ் எடுத்து படித்தா பயோமெடிக்கல் படித்தா கூட வேல்யூ ஆடட் கோர்ஸ் எடுத்து படித்தா சிறப்பாக இருக்கும். ஓகே சார். அடுத்த நேரம் ஒருத்தவங்க இருக்காங்க, வாட்ஸ்அப் கொஸ்டின் தான் சார். கட் ஆஃப் வந்து 161, கம்யூனிட்டி வந்து SCAல வராங்க. ஐ நீட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க சார். அது வந்து கேன் ஐ கெட் கவர்மெண்ட் காலேஜ்? சார் 161ங்கிறது செகண்ட் ரவுண்ட், 143 to 178 பாயிண்ட்ங்கிறது ரெண்டாவது ஸ்டுக்குள்ளே தான் வராங்க. கவர்மெண்ட் கல்லூரியில் கிடைப்பதுக்கு வாய்ப்பு குறைவு தான். எஸ்சி கேட்டகரி இருந்தால் கூட குறைவு தான். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து 2415 ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில், செகண்ட் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 பேருக்கு மேலே வராங்க. பட் இருந்தாலும் நிறைய இப்போ ஸ்டாண்டர்ட் காலேஜஸ் இருக்குது, தாராளமாக அவங்க அப்ளை பண்ணலாம். உறுதியாக அவங்க நல்ல கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களால பிஇ நல்ல சிஜிபியில் முடிக்க முடியும். அவங்களும் வாழ்க்கையில் உறுதியாக அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகே சார். அடுத்த நேரம் போயிடலாம் சார். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கள் சார், பேசலாம். இணைப்பில் வந்துட்டீங்க. திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? என் தங்கச்சி வந்து 178 எடுத்திருக்கு, பிசிஎம். ஓகே சார். பிசிஎம் 1985 முஸ்லீமில் வராங்க. 1985. ஓகே. திண்டுக்கல்ல உங்களுக்கு லீடிங் காலேஜில் கம்ப்யூட்டர் கிடைக்குமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஓகே சார், உங்களுடைய கேள்வி புரிஞ்சது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், சார் பதில் சொல்லுவாங்க சார். இணைப்பில் நம்பிக்கை நன்றி. அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, பேசலாம். சார் நாங்கள் திருப்பூர்ல இருந்து பேசுறோம் சார். எங்க வயசு 190.5 கட் ஆஃப். நாங்க பிசி கம்யூனிட்டி, பிசில 6800 சார் ரேங்க், ஓசில 12000. எங்களுக்கு பிஹெச்டி சிஐடில என்ன மாதிரி கோர்ஸ் கிடைக்குங்க சார்? எதுக்கு சார் மெக்கானிக்கல் எல்லாம் கிடைக்குங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்களா? ஓகேம்மா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதில சார் சொல்லுவாங்க. முதல்ல அவர் கிட்டத்தட்ட 178 பிசிஎம் அப்படின்னாப்புல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டார். திண்டுக்கல்ல உள்ள ஃபேமஸ் கல்லூரி கிடைக்குமா சார்? 143 to 178.9 தான் செகண்ட் கவுன்சிலிங், ரெண்டாவது சுற்று. கண்டிப்பாக திண்டுக்கல்ல நிறைய ரீடிங் காலேஜஸ் இருக்குது. நம்ம கல்லூரி பேரை சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும், கவலையே பட வேண்டாம். அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்குறாங்க, அவனுடைய ரிலேட்டட் கோர்ஸ் தாராளமாக எடுக்கலாம். ஐடி எடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் சைபர் செக்யூரிட்டி எடுக்கலாம். எல்லா கோர்ஸுக்கும் ஈக்குவல் வேல்யூ கண்டிப்பாக அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள். ரெண்டாவது 190.5 அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா எஸ்சி கேட்டரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். இந்த 190.5 அதாவது இவங்க வந்து ஃபஸ்ட் கவுன்சிலிங் வராங்க. ஃபஸ்ட் கவுன்சிலிங் வந்து 179 to 200. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் எஸ்சி மாணவர் வந்து 2415. ஸோ இவங்களுடைய ரேங்க் வந்து மிக குறைவு, ஈஸியாக உறுதியாக கிடைக்கும். ஒருவேளை பிசியாக இருந்தா சார்? இல்லை, அவங்க சொன்னது இல்லை. பிசியை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் வர மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 21,158. கண்டிப்பாக நல்ல கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஓகே சார். ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் கல்லூரிகளில் உறுதியாக கிடைக்கும், அவர் விரும்பின கோர்ஸ் கிடைக்கும். பட் சாய்ஸ் ஃபீலிங்கில் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வெறும் ஒரு கோர்ஸ் மட்டும் கொடுக்கக்கூடாது. காலேஜ் சூஸ் பண்ணுங்க. ஒரு காலேஜுக்கு ஒரு கோட் நம்பர் இருக்கு, அதில் நீங்கள் 10க்கும் மேற்பட்ட கோர்ஸஸை தயவுசெய்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நல்ல கட் ஆஃப் இருந்தும் காலேஜுக்கு அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க ஃபில் பண்ணலை, சாய்ஸ் ஃபில் பண்ணலை. அவங்க ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் 10க்கும் மேற்பட்ட கோர்ஸு, 5 கோர்ஸ் இருக்கா, கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும், அண்ணா யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணணும், எம்ஐடியில் ஜாயின் பண்ணணும், இல்லை அரசு கல்லூரியில் ஜாயின் பண்ணணும், இல்லை குறிப்பிட்ட கல்லூரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதில் உள்ள இளைய கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். ஓகே சார். அடுத்து வாட்ஸ்அப் கொஸ்டின் 2 இருக்குது, அதை போயிடலாம் சார். பேர் கௌதம், கட் ஆஃப் வந்து 176, பிசியில் வராங்க, 7.5 ரிசர்வேஷனில் வந்துடுறாங்க சார். அவங்க அதில் ரேங்க் வந்து 3380, கம்யூனிட்டி ரேங்க் வந்து 1315 வராங்க. சிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களா? இல்லை அப்படின்னா வேறு எந்த நல்ல கோர்ஸு தேர்ந்தெடுக்கலாம்? இசிஇ இல்லைனா ஏஐடிஎஸ்? சார் இப்போ இவருடைய கட் ஆஃப் வந்து 176. ஆமாம் சார். பட் இவர் செகண்ட் ரவுண்ட்லாம் வருவார். 7.5ல அதில் அவருக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா இவர் வந்து செகண்ட் கவுன்சிலிங் தான் 143 to 178.9. பட் இவர் செகண்ட் கவுன்சிலிங் வர முடியும். இருந்தாலும் 7.5% இடஒதுக்கீடு இருக்குது. இதில் அப்ளை பண்ண மாணவர்களே 47,372 மாணவர்கள் தான். ஸோ கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். அதில் 1315 வந்து அதனால் கண்டிப்பாக அவர் கிடைக்கும். ஈஸியாக அவர் கிடைச்ச விரும்பின கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ, இல்லை ஒருவேளை மெக்கானிக்கல் சிவிலோ எதனாலும் சூஸ் பண்ணலாம். பட் நல்ல இந்த கோர்ஸை பொறுத்தவரை நல்ல சிஜிபியில் முடிச்சார்னா அவரால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே சார். அடுத்த ஒரு நேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுருக்காங்க, என்னென்னா சார் இஸ் இட்
good to join mechanical engineering. What about its future? Please say some good college. சார் மெக்கானிக்கல் நம்ம அந்த நிகழ்ச்சியிலே சொல்லிட்டு இருக்கோம் சார். இன்ஜினியரிங்கில் வந்த முதல் துறையே சிவில், காயில், ஆயில், சாயில்னு சொன்னோம். நேர்களுக்கு புரியுற மாதிரி ஆயில்ங்கிறது மெக்கானிக்கல் சார். மெக்கானிக்கல் தான் ப்ரைம் பிரான்ச். நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த உடனே ஏரோஸ்பேஸ் போவாங்க, ஏரோநாட்டிக்கல் எடுப்பாங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுப்பாங்க. நான் இந்த மாணவர்கள் சொல்கிறது, தயவு செய்து யூஜியில் மெக்கானிக்கல் எடுங்க. உனக்கு ஆர்வம் இருந்ததுன்னா எம்இ ஆர் எம்டெக்கில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க. மெக்கானிக்கல் முடித்தவங்க எந்த ஃபீல்டுக்கும் உங்களால் உறுதியாக போக முடியும். இருக்கிறதே நீங்கள் எடுக்கிறது ப்ரைம் பிரான்ச். பட் படிக்கும் பொழுதே கேட் எக்ஸாமுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண முடியும். கவர்மெண்ட் செக்டரில் அவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும். வெளிநாடு அதிக அளவில் வேலை வாய்ப்பு உள்ள கோர்ஸ் மெக்கானிக்கல் மட்டும்தான். இல்லை சார், அடுத்த நேரம் போயிடலாம். அடுத்த நேரம் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லலாம், பேசலாமா? உங்கள் பேர் எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகம் என்னவா? திருநெல்வேலியில இருந்து பாத்தியமா பேசுறேன். சொல்லுங்கம்மா. பையன் பேரு அப்துல். 193.5 கட்டாப்பு. ஓகேம்மா. அப்புறம் 7041 ஜெனரல் ரேங்கு, 305 கம்யூனிட்டி. பிசிஎம் கேட்டகரியில வருவோம். உனக்கு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி பெரிய காலேஜ்ல கிடைக்குமா சார்? ஓகேம்மா. எதுவும் குரூப் எதுவும் விரும்புகிறாரா ஸ்டூடெண்ட் உங்கள் பையன்? சிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதாச்சு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்குமா, எம்ஐடி இந்த மாதிரி இதில் கிடைக்குமா சார்? ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. இன்னொரு நேர் இருக்காங்க சார், அவங்கள்ட்ட கேள்வி வாங்கிக்கலாம் நினைக்கிறேன். அடுத்த நேர் வணக்கம். உங்களுடைய பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கேள்வி என்னமோ அதை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா, பேசலாம். சார், என் பொண்ணு வந்து 195.5 கட் ஆஃப் வச்சுட்டா. அவள் மேக்ஸ் ஸ்டூடெண்ட். அவள் ஈஸி. ஓகேம்மா, 195.5. ஆமாம், எம்பிசியில். எம்பிசி, ஓகேம்மா. அவள் ஈஸி படிக்கலாமா, கெமிக்கல் இல்லை பயோமெடிக்கல்? ஓகேம்மா, உங்களுடைய கேள்வி புரிஞ்சது. உங்களுடைய பேர், ஊர் பேர் தெரிஞ்சுக்கலாமா? நேகாங்க சார். நேகா, சென்னை. ஓகேம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதிலை சார் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேள்வி கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு சார் ஏற்கனவே பதில் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் மீண்டும் ஒரு மாதிரி சுருக்கமாக சொல்லுவாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. முதல்ல அவங்க 193 சொன்னாங்க. பிசிஎம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் தான். அந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் சொல்லிட்டு இருந்தால் 179 to 200. ஸோ தாராளமாக அண்ணா பல்கலைக்கழகத்துலேயோ எம்ஐடிலேயோ இல்லை கவர்மெண்ட் காலேஜஸில் அவருக்கு உறுதியாக கிடைக்கும் சார். பட் சாய்ஸ் பண்ணிங்கன்னா நிறைய கோர்ஸுக்கு அவருக்கு ஃபில் பண்ணணும். அவர் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணக்கூடாது. அவர் அண்ணா யூனிவர்சிட்டிலே 20க்கும் மேற்பட்ட கோர்ஸை அவர் சூஸ் பண்ணலாம். எம்ஐடிலையும் இதே போல் 20க்கும் மேற்பட்ட கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்போ நிறைய கவர்மெண்ட் கல்லூரிகளில் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க. ரெண்டாவது 195.5 அமேசிங். நேகா அவங்க வாட்ஸ்அப்லேயே சொல்லியிருந்தோம் சார். நேகான்றவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் சுருக்கமாக ஒரு வாட்டி சொல்லிடலாம் சார். நல்ல ஒரு கட் ஆஃப், சூப்பர். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். 3 கோர்ஸும் ஈக்குவல் தான். அவங்களுக்கு எது ஆர்வம் இருக்குதோ தாராளமாக சூஸ் பண்ணலாம். பயோமெடிக்கலும் பெஸ்ட்டு, ஈஸியும் பெஸ்ட்டு. பட் படிக்கும் பொழுதே அந்த ஸ்கில்ஸ் அவர் டெவலப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால உறுதியாக அச்சீவ் பண்ண முடியும். நல்ல கட்டாக எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பிஇலையும் நல்ல சிஜிபியில் அவங்க உறுதியாக முடிப்பாங்க. வாழ்த்துக்கள். ஓகே சார், ஒரு வாட்ஸ்அப் கொஸ்டின் வந்திருக்கு சார். என்னென்னா, குட் ஈவினிங் சார், ஐ எம் ஸ்வேதா ஃப்ரம் மதுரை. அவங்களோட கட் ஆஃப் வந்து 188 பிசி கம்யூனிட்டி. மதுரையில் ஒரு முன்னணி கல்லூரியில் கேட்டிருக்காங்க சார். அதில் வந்து என்ன கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். அவங்க பிசி 188 பிசிஎம் 188 நல்ல இதுதான். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிசிஎம் இல்லை, அவங்க பிசின்னு போட்டிருக்காங்க. ஓகே, 100 அதாவது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கிறது 179 to 200. இப்போ 180 வரையே லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சது. ஆமாம் சார், அவங்க தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகம் தான். பட் கவர்மெண்ட் காலேஜில் உதவி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இதே தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அவர் குறிப்பிட்ட ஒரு கோர்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. அங்கே நிறைய கோர்சஸ் இருக்கும். என்ன பொறுத்தவரை கல்லூரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு என்ன கோர்ஸ்னு குறிப்பிட்டிருக்காங்க சார். அவங்க குறிப்பிட்ட என்ன கோர்ஸ்னு குறிப்பிடல, கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாய்ப்பு உண்டு. ஏன்னா நல்ல கட் ஆஃப் 188ங்கிறது நல்ல கட் ஆஃப் தான். கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு. ஓகே சார், அடுத்த நேரம் இருக்காங்க, வாட்ஸ்அப் தான் கேட்டிருக்காங்க. எம்பிசி கேட்டகரி 194.5 ஏரோநாட்டிக்கல் இன் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க சார். நேம் வந்து கோகுல் ராமசாமி சார். 194.5 அமேசிங். இது ஃபர்ஸ்ட் கவுன்சிலே போயிடுவார். கண்டிப்பாக ஏரோநாட்டிக்கல் உறுதியாக கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய மாணவர்கள் சூஸ் பண்ணுறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணுறாங்க,
உங்களுக்கு ஐடி சூஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு அவங்க சூஸ் பண்ண சைபர் செக்யூரிட்டி, ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல், எம்ஐடியில் கிடைக்கும் உறுதியாக அவர் கிடைக்க வாய்ப்பு உறுதியாக உண்டு. எம்ஐடியில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஓகே சார். ஏன்னா நிறைய சூஸ் பண்ணுறது கம்ப்யூட்டர், ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஏடிஎஸ் தான் போகிறாங்க. இவர் வந்து வித்தியாசமாக வராரு, உறுதியாக கிடைக்கும். ஏன்னா சிஜியில் சார் இவர் கிடைக்க வாய்ப்பு உண்டு சார். ஓகே சார், ஓகே சார். அடுத்த நேர் இருக்காங்க, வாட்ஸ்அப்லேயும் இருக்காங்க. நேர் உங்கள் இணைப்பில் ரொம்ப நேரமாக இருக்காங்களா, அவங்கள்ட்ட கேட்கலாம் சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? பேசலாம், இணைப்பில் தான் இருக்கீங்க நேயர், பேசலாம். ஓகே சார், என்னோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம வாட்ஸ்அப் கொஸ்டின் போயிடலாம்னு நினைக்கிறேன் சார். அவங்க வந்துட்டு சர்மிலி ஃப்ரம் கள்ளக்குறிச்சி, கட் ஆஃப் வந்து 195 சார். எம்பிசி கம்யூனிட்டியில் வராங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் சிவில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். 195. ஆமாம் சார். எம்பிசி ஜென்ரல் ரேங்க் வந்துட்டு 5224, கம்யூனிட்டி ரேங்க் வந்து 1564. எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா ஆமாம் சார், அதுக்கு தான் சார். முதல்ல ஃபஸ்ட் கிளாஸ் கட் ஆஃப் 195 அமேசிங். அவருக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்குள்ளே போகிறாரு. அவர் கேட்குற கோர்ஸு உறுதியாக கிடைக்கும். ஏன்னா அவருக்கு 2 சைடு, 195 நல்ல கட் ஆஃப், அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒரு கோட்டா, அதாவது 7.5% இடஒதுக்கீடு மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவும் அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால அது விருப்பப்பட்ட பாடம் அண்ணா யூனிவர்சிட்டிலையோ, எம்ஐடிலையோ, சிஜி கேம்பஸ்லையோ, இல்லை கவர்மெண்ட் அஃபிலியேட் காலேஜஸ்லையோ கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ திரும்பி அவரே ஒரு மெசேஜ் திரும்பி இப்போ போட்டிருக்காரு. ஆனால் அவங்க வந்து ஐ நீட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சார், எனி கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சாலும் ஓகே, கண்டிப்பாக கிடைக்கும். கம்ப்யூட்டர் உறுதியாக கிடைக்கும், இல்லை கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸும் கிடைக்கும். ஐடி கிடைக்கலாம், ஆர்டிஃபிஷியல் கிடைக்கலாம். வாழ்த்துக்கள் அவருக்கு. ஓகே சார். அடுத்த நேருக்கு இணைப்பில் இருக்காங்க, தொலைபேசி வாயிலாம். நேர வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? பேசலாம், இணைப்பில் வந்தீங்க சார், பேசலாம் சார். பழனிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் பழனிலேருந்து பேசுகிறேன் சார். சார் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுறது நல்லா கேட்குது. அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் தொலைக்காட்சி பக்கத்தில் நின்று பேசுகிறீங்க, சத்தமும் அதிகமாக வச்சுருக்கீங்க சார். குறைச்சிருங்க சார், மியூட்டில் வச்சுருங்க, தொடர்ந்து பேசுங்க. குறைச்சிட்டு சார், லைன் போக மாட்டேங்குது சார், அங்கே கனெக்ஷன். இணைப்பில் வந்துட்டீங்க சார், இப்போ வந்துட்டீங்க, பேசலாம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். பழனிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். இந்த தம்பிக்கு வந்து எங்கள் பையனுக்கு சார் 160 வந்து அது வந்து பயோமேக்ஸ் சார், கட் ஆஃப் 160 இருக்குங்க சார். சரிங்க சார். எந்த காலேஜில் இது கிடைக்கும் சார்? என்ன எடுக்கலாம் சார்? இன்ஜினியரிங்கா சார்? இன்ஜினியரிங் எடுக்க விருப்பப்படுறாரா? பயோமேக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க சார். பயோமேக்ஸ் சார். கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டீங்களா இன்ஜினியரிங்க்கு? இன்னும் பண்ணலைங்க சார். இப்போ இன்ஜினியரிங் இல்லைங்க சார், பயோமேக்ஸ் என்ன பண்ணலாம் சார்? சார் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, என்ன இது பண்ணலாம் சார்? சார் ஓகே, புரிஞ்சுது. ஓகே சார், புரிஞ்சது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இன்னொரு நேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் நான் பொன்மதின்ற ஒரு ஸ்டூடெண்டோட அம்மா பேசுறேன் சார். பாப்பா வந்து 143 தான் சார் கட் ஆஃப் வச்சிருக்கேன். சரிங்கம்மா. ஆனா இன்ஜினியரிங் இசி கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட் சார். இன்ஜினியரிங்ல என்ன கோர்ஸ் சொன்னீங்க? இசிஇ சார். இசிஇ, ஓகேம்மா. என்ன கம்யூனிட்டிமா? எஸ்சி கேட்டகரியில வரோம் சார். சரிங்கம்மா. இது ரேங்க் விவரம் எதுவும் தெரியுமா? ரேங்க் விவரம் ரேங்க் வந்து அந்த கேஸ்ட் வைஸ் பார்க்கையில ஒரு 15,000 சில்லறைக்கு மேல வருதுங்க சார். ஓகேம்மா. சரிம்மா, உங்களுடைய கேள்வி புரிஞ்சது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்கம்மா. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றிம்மா. முதல்ல 160 அவர் வந்து பயோ மேக்ஸ்ன்னு சொல்கிறாரு. அவர் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலங்கிறாரு. என்ன பண்ணலாம்னு கேட்குறாரு. என்ன படிக்கலாம்? தாராளமாக பேராமெடிக்கல் கோர்சஸ், பியூட்டிஃபுல் கோர்ஸ் நிறைய இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் 4 years கோர்ஸ். நீங்கள் வெறும் பிஎஸ்சி பண்ணாமல் எம்எஸ்சி முடிச்சு அதில் பிஹெச்டி பண்ணால் நீங்களும் டாக்டர் தான். இங்கே பயோ மேக்ஸ்னால் நீட் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க. நீட்டில் நமக்கு என்ன மாதிரி நமக்கு தெரியாது. ஈவன் பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்குது, ஃபிசியோதெரப்பி இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் அதிக வேலை வாய்ப்பு உள்ளது பேராமெடிக்கல் கோர்ஸ் தான். சார் எனக்கு இன்ஜினியரிங் படித்து கூட வேலையெல்லாம் இருப்பாங்க, பேராமெடிக்கல் கோர்ஸ் படித்து யாருமே வேலை இல்லாமல் இருந்தது இல்லை. ஸோ தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஒரு வாழ்த்துக்கள் முதல்ல. அடுத்து இவங்க 143 கேட்டிருக்காங்க சார். ஆமாம் சார், 140. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சொல்லும் பொழுது கவனிச்சேன், நாங்கள் 143 தான் சார் அப்படின்னாங்க. தயவுசெய்து இந்த தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். கல்விங்கிறது மதிப்பெண்ணுக்கானது மட்டுமல்ல, மதிப்பான வாழ்க்கை வாழ்வது தான் கல்வி. இந்த மாணவர்கள் வாழ்க்கையில் உறுதியாக அச்சீவ் பண்ணுவாங்க. இவங்க தாராளமாக ஈஸியாக கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அருமையான கோர்ஸ், பியூட்டிஃபுல் கோர்ஸ். அவங்க கண்டிப்பாக நல்ல சிஜிபியில் முடித்தாங்கன்னா எம்டெக் ஐஐடியிலே ஜாயின் பண்ணலாம். அங்கே அவங்க பிஹெச்டி பண்ணலாம். இவங்களுக்கு அதிக அளவில் வேலை உறுதியாக கிடைக்கும். நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. பட் படிக்கும் பொழுதே கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். 140 தான் நெகட்டிவாக எடுக்க வேண்டாம், பாசிட்டிவாக எடுங்க. கண்டிப்பாக சாதிக்கலாம். எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது. இம்பாசிபிளை பிரித்தாலே ஐ எம் பாசிபிள்.
கண்டிப்பாக சாதிப்பாங்க. நல்லது சார். அடுத்த நேரம் போயிடலாம் சார். அடுத்த நேரம் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வந்து ஷமிகா பேசுறேன். என்னோட கட் ஆஃப் வந்து 192.5. எனக்கு வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹிந்தி கிடைக்குமா? இசிஇ கேட்டகரி. ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம் புரிஞ்சது. எந்த காலேஜ்னு கேட்டீங்க, எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும்னு விருப்பப்படுறீங்க, என்ன கம்யூனிட்டி? நாங்கள் சென்னையில இருந்து கூப்பிடுறோம். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹிந்தி அதுக்கு ட்ரை பண்ணணும். எஸ்சி கேட்டகரி. இசிஇ வேணும். இசிஇ வேணும். ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. அடுத்த நேரம் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு குறிப்பிட்டுட்டு உங்களுடைய சந்தேகம் என்னவோ அதை கேட்கலாம். சார், டிவி சத்தத்தை குறைச்சிருங்க சார். குறைச்சிருக்கீங்க சார். நல்லது சார். என்ன சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? சார், சேலத்துலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார். எங்கள் பாப்பா வந்து 189 சார். 199? 189. 189. ஓகே சார். அது வந்து மெட்ராஸில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்குங்களா சார்? என்ன கேட்டகரி தெரிஞ்சுக்கலாமா சார்? பிசிங்க சார். 7.5 வந்துடும் சார். அது நல்லது சார். நல்லது சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க சார். சார், முதல்ல வந்து 192.5 ஏசி கேட்டகரின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சி சொல்லிட்டு இருக்கோம். 179 to 200. ஈவன் இந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் எஸ்சி மாடல் வந்து 2615 மாணவர்கள் தான். ஸோ இவங்க நல்ல கட் ஆஃப் இருக்குது. கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். கான்ஃபிடண்ட்டாக இருங்க. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிலையோ எம்ஐடியிலையோ சிஜியிலையோ இல்லை கவர்மெண்ட் கல்லூரிலையோ உறுதியாக கிடைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக அவங்க கிடைக்கும். வாழ்த்துக்கள். முதல்ல ரெண்டாவது 189 சொல்லியிருந்தாங்க. இவங்க 7.5% இடஒதுக்கீடு. அது லாஸ்ட் இயர் சார் 187 எடுத்த மாணவர் வந்து 19,571. 189 எடுத்தவங்க 21,453. இந்த வருஷம் 189 எடுத்தது 33,000. ஸோ இவங்களும் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் தான் வராங்க. கண்டிப்பாக 180 வரைய கவர்மெண்ட் கல்லூரியில் கிடைப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாராளமாக அவருக்கு எந்த கோர்ஸ் இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். நிறைவாக ஒரு காலர் மட்டும் எடுத்துக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பதிக்கொண்டு நிறைவாக மட்டும் ஒரு காலர் எடுத்துக்கலாம் சார். நேரம் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்ன சுருக்கமாக கேட்கலாம். பையன் பேர் ஆகாஷ் தான். சரிம்மா. அவங்க வந்து 197 எடுத்திருக்கானுங்க கட்டாப்பு. 190 பிசிங்க. கட் ஆஃப் எவ்வளோ தெரிஞ்சுக்கலாமா சார்? கட் ஆஃப் திரும்ப சொல்ல முடியுமாமா? கட் ஆஃப் 197. 197. நல்லதுமா. சரிம்மா. பிசி. பிசிங்க. அது அண்ணா யூனிவர்சிட்டி பிஎஸ்சி அதில் சிஎஸ்சி எடுக்கலாம்னு ஆசைப்படுறாங்க. சரிங்கம்மா, அது கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான சந்தேகத்துக்கு பதில் சொல்லுவாங்க சார். சரி, இவங்களோட சந்தேகத்தோட சுருக்கமாக சொல்லிட்டு என்னோட சந்தேகத்துக்கும் ஒரு சுருக்கமாக பதில் சொல்லுங்கள். நீங்கள் அடிக்கடி கோட்னு குறிப்பிட்டீங்க ஆரம்பத்தில். இந்த காலேஜ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கோட் பார்க்கணும்னு சொல்லிட்டு, அதற்கான முக்கியத்துவம்னா அதை ஏன் பார்க்கணும்? அதே நேரத்தில் நேரோட கேள்விக்கும் பதில் சொல்லிடலாம் சார். 197 நல்ல கட் ஆஃப் சார். உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். 197 நல்ல கட் ஆஃப். கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒட்டி நிறைய கோர்சஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஏடிஎஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குது, ஐடி இருக்குது. தாராளமாக சூஸ் பண்ணுங்கள், உறுதியாக அவங்க கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்தது சார், நீங்கள் அழகாக கேட்டீங்க. காலேஜஸ் ஆல்மோஸ்ட் சில காலேஜஸ் சேம் நேமில் இருக்கும். உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு கோடு நம்பர் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு கல்லூரி, சோன்ஸ கல்லூரி காலேஜ் கோடு 387 கொடுத்துருப்பாங்க. இந்த காலேஜ் கோடை சூஸ் பண்ணுங்கள். வெறும் காலேஜ் நேமை மட்டும் பார்க்காதீங்க. நிறைய காலேஜஸ் ஆல்மோஸ்ட் சேம் நேமில் இருக்கும். இது உங்களுக்கு அதிக அளவில் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும். ஒரு ஒயிட் பேப்பரில் காலேஜ் கோட் நம்பரை எழுதி காலேஜ் நேமை எழுதுடுங்க. இப்போ லாஸ்ட் இயர் உதாரணமாக 189க்கு என்ன கட் ஆஃப் பாருங்கள், 189க்கு எந்த காலேஜ் கிடச்சின்னு பாருங்கள். இந்த வருஷம் 1% ஏறி இருக்குது. 190க்கு எந்த கல்லூரி கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருமே அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு ஃபாரின் லாங்குவேஜை எடுத்து படிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய மாணவர்கள் பிஇயில் நல்ல சிஜிபியில் முடிக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பர்சனல் ஸ்கில், லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், ஜாப்பனீஸோ ஜெர்மனோ, ஜெர்மனுங்கிறது 6 லெவல் இருக்குது. A1, A2, B1, B2, C1, C2. நீங்கள் ஒரு 4 லெவலில் முடிச்சதுனா கூட நீங்கள் சில பேர் இந்த நிகழ்ச்சியிலே பேசினாங்க, நான் 130 தான் சார், 120 தான் சார். நீங்களும் வாழ்க்கையில் உறுதியாக அச்சீவ் பண்ணலாம். வாழ்த்துக்கள்.
ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். எங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கொண்டு நேர்களுடைய கேள்விக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக தெளிவாக விரிவாக விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய அரங்கத்திற்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார். இல்லை சார், நேர்களே, இன்றைய படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு மற்றொரு தலைப்பில் விருந்தினருடன் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.